சீமான் நாயி இன்னைக்கு பெரிய மயிர் மாதிரி பேசுறான். அவன் ஒரு மயிரா? பெண்ணை வைத்து அந்த பெரியாரை இழிவுபடுத்திய சீமானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தமிழ்நாடு எங்கும் பெண்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா சீமான் அவங்களோட கள்ள குழந்தை தானே. சீமான் அச்சப்பட்டு வீட்டிலிருந்து வெளியில் வரவில்லை. சீமான் அச்சப்பட்டு வீட்டுக்கு வெளியே வரல. சரிங்களா? அதனால் நம்ம போராட்டம் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கான எந்த பதிலையும் சீமான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆக சீமான் பின்வாங்கி இருக்கிறார். சீமான் பயந்து பின்வாங்கி இருக்கிறார். சீமானால் எந்த ஆதாரத்தையும் தர முடியாது. தோழர்கள் கைதாகுமாறு, அணி அணியாக கைதாகுமாறு, முதலில் பெண்கள் அவர்கள் அணியாக கைதாகுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே கேக்குறீங்களே, சுயமரியாதையை கத்து தந்தவர் பெரியார், பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தவர் பெரியார். இப்போ தமிழகத்தில் பெரியார் என்று பேர் வச்சதே பெண்கள் தான். எங்களுடைய தலைவர் பெரியார் சொல்றாங்கல்ல, அதை நீங்க போய் கேட்கணும். அதை விடுன்றால போட்டோஷாப்பான்னு கேட்கும் பொழுது நீங்கெல்லாம் விட்டுறக்கூடாது, கேள்வி கேட்கணும். பேசுறான் இன்னைக்கு அந்த நாய் சீமான் நாயி இன்னைக்கு பெரிய மயிர் மாதிரி பேசுறான். அவன் ஒரு மயிரா?
அதாவது சீமான் வந்து ஒரு மனநோயாளி கூட இது மாதிரி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை வந்து இன்றைக்கி சொல்ல மாட்டாங்க. ஆனால் சீமான் வந்து பெரியார் சொன்னதா எழுதுனதா வந்து இது மாதிரின்னு சொல்கிறதுக்கே ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஆதாரத்தை கொடு, எங்கே சொன்னார், எந்த இடத்துல எழுதினார், அதாவது விடுதலை பண்ணாரா இல்லை வந்து குடியரசில் எழுதினாரான்னு கேட்குறோம். இது வரைக்கும் அவர் ஆதாரம் தரல. அதுக்கான தான் இந்த முற்றுகை போராட்டம். இந்த போராட்டமானது அவரோட அலுவலகத்தில் பண்ணலாம், ஆனால் எதுக்காக இல்லத்தை அதாவது நாம் தமிழர் வந்து சொல்லலை, தனிப்பட்ட நபர் வந்து சீமான் தான் சொன்னார். நாம் தமிழரோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அவரே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியை விட்டு விலகதான் இருந்தது. சீமான் சொன்னதுனால அவர் வீட்டில் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணுறோம். இன்றைக்கி கூட ஒரு வீட்டில் இருக்கார், வரமாட்டார் கேட்டதுக்கு. ஆமாம். இப்போ இது போராட்டத்தோட குறிக்கோள் என்னவா இருக்கு? அவர் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி இருக்கா, இல்லை அதுக்கான தீர்வு என்ன? இல்லை, மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 70-80 வழக்குகள் கொடுத்துருக்கோம். 28ஆம் தேதி வந்து அதோட தீர்ப்பு வருது. நாங்களும் கேட்குறோம், மன்னிப்பு கேளு, இல்லை ஆதாரத்தை கொடு. நாங்கள் வந்து பொது தளத்தில் டிபேட் வரோம், இல்லை எப்படி வேணால் பண்ணுறோன்னு சொன்னோம். ஆனால் அவர் இது வரைக்கும் வாய் திறக்கலை அவர் ஃபுல்லாக. ஆனால் இப்போது காலையில் கூட சீமான் ஏதோ வந்து அறிவித்ததாக வந்து ஒரு கேள்விப்பட்டேன். அதாவது என்னென்னா, நான் பேசவே இல்லை அப்படின்னு. எப்படின்னா பெரியார் பற்றி இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னுமே அது சரியாக, நான் பேசுகிறது தப்பே கிடையாது, சரிதான் அப்படின்னு. அதுதான் சார் நான் கேட்குறேன். இது வந்து தமிழ்நாடுன்றது பெரியார் மண். இங்கே வந்து பகுத்தறிவு, கல்வி எல்லாமே இங்கே வந்து எல்லாமே இருக்குது. நீ வந்து சொல்லாததான் நீ சொல்கிற. நாங்கள் வந்து ஆதாரம் கேட்குறோம், உன்னால் தர முடியல. அப்போ யார் மேலே தப்பு? உங்ககிட்ட கேட்குறேன்னா நீங்கள் ஆதாரம் எனக்கு தரணும். நீங்கள் தரலைன்னா அப்போ உங்ககிட்ட இல்லை. நீங்கள் போலியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இது வந்து முழுக்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சீமான் கூட இருக்குது. ஆர்எஸ்எஸோட இது வேலையை எழுத அஜெண்டா தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். யார் மாற்று மொழிக்காரன்னு பேர சொல்லுங்க பாப்போம். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் சொல்லணும் எது அடிப்படையில் மாற்று மொழிக்காரங்க சொல்றான்னு. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களா, தமிழுக்கு ஏதாவது போராட்டம் நடத்திருக்காங்களா? அந்த கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? நாங்கள்லாம் இத்தனை போராட்டத்தில் எங்கேயாவது அந்த மூஞ்சிலாம் தெரிஞ்சிருக்குதா? தமிழ்நாட்டுக்காக தமிழக இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இது வரைக்கும் போராட்டத்துக்கு எதுக்கு வரல? பிஜேபிக்கு எதிராக ரோட்டுக்கு வரல. இது வரைக்கும் அதற்கான எந்த போராட்டம் நடத்தாதவங்கலாம் வந்து யார் தமிழை பிரிச்சுட்டு இருப்பாங்களாமா? இவங்களுக்கெல்லாம் ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது மாதிரி பின்னாடி நாங்களாம் போராட்டம் நடத்தும்போது தனியார் அப்படி கடைக்கு போய் நிற்கிறானுங்க இல்லை, இந்த மாதிரி பேடி பயல்கள், இந்த மாதிரி கோழை பயல்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் அச்சப்பட மாட்டோம், பார்த்துக்கிறோம். நாங்கள் சீமான் வாய்ஸை விடலுங்க, சீமான் வாய்ஸை விடலாம் கேட்குறேன். மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனார். 14 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணியிருக்குது. என்ன நான் நேரம் அப்படியே கேட்குறேன், என்னையா பண்ண நீ? 10 மீனவனை கொண்டிருக்காங்க, நீ என்ன பண்ண நீ? இலங்கை தூதரகம் இங்கே தான் இருக்குது, இலங்கையோட புத்தம் படம்லாம் இங்கே தான் இருக்குது. என்ன நீ? சீமான் அதை பண்ணாரா? ஏன்னா நான் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசினேன். 14 வருஷமா இது வரைக்கும் 12 பேரை கொலை பண்ணியிருக்கான் சிங்கள மீனவன், சிங்கள ராணுவம். என்ன பண்ண நீ? இந்த வீரமெல்லாம் எங்ககிட்ட தான் உங்களுக்கு காம்பனி. தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். விடுதலை புலிகளை, கைதான விடுதலை புலிகளை விச ஊசி போட்டு கொள்ளுச்சு இலங்கை அரசு. அது ஐநா வரைக்கும் கொண்டு போனாங்க ஈழத்தமிழர்கள். இவர் என்ன சொன்னார்? சத்து ஊசி போட்டான்னு சொன்னாங்க. ஏன் சத்து ஊசி வாங்கி சீமானுக்கு போடலாமா? சிங்கள அரசாங்கத்தை சீமான் சத்து ஊசி வாங்கி போடுங்க, பார்த்துருவோம். இந்த வீரம் இந்த பத்திரிகையாளர் பார்த்தா தம்பி நீ சொல்லு, நீ சொல்லு, நீ திருக்குறள் சொல்லு, இந்த டயலாக்லாம் நேரம் வாங்க சார். பத்திரிகையாளர் எதுக்கு வீரம் உங்களுக்குலாம்? நேரம் வாங்க, நிற்கிறோம், இங்கே நிற்கிறோம்ல, வர வேண்டியதானே. ஆகா சீமானுக்கு துணிச்சல் கிடையாதுங்க. யாருங்க? சீமான் வந்து இடைத்தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் இழிவா பேசுனது காரணமே பிஜேபி பொறுக்கி திங்கிறது தான். இப்ப அண்ணாமலை ஆட்கள் ஈரோட்டு இடைத்தேர்தலில் சீமானுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் யாராவது பார்த்துருக்கோம், அங்க இருக்க தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது பிஜேபி காரட பிச்சை எடுத்துங்கிறதுக்காக தந்தை பெரியார் இழிவுபடுத்துறதா வேலை. வெக்கமா இல்லையா? என்ன சீமான் வெக்கமா பாரு. இது வரைக்கும் சீமான் ஏதோ காத்துல கதை சொன்னீங்க, AK-74 ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நேருக்கு நேரம் நாங்க நிக்கிறோம். நாங்களாம் கட்சிக்காரங்க கிடையாது. திமுக திட்டினா திமுக ஒன்றும் பதில் சொல்லாது. ஆனா இயக்கத்தை ஒரு நிக்கிறோம், தந்தை பெரியாரின் வழியில வந்து நிக்கிறோம். நாங்கள் திமுகவிற்கு எதிராக போராடி இருக்கின்றோம், அதிமுக எதிராக போராடி இருக்கிறோம். ஏன் மோடி சர்க்காருக்கு எதிராக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், காங்கிரஸ்க்கு எதிராக போராடி இருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு ஆளா? நான் கேட்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா? வெறும் ஒரு சினிமா டயலாக் பேசுற உன்னை எல்லாம் ஒரு ஆளா நாங்க பாத்துருக்கோமா? நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தும் போது 10 பசங்களை வந்து கடைக்கு அனுப்புகிறேன், தனியாக தோழர்கள் நடத்தக்கூடிய கடைக்கு அனுப்புறியே. இதிலே தெரியல நீ எவ்வளோ கோலை என்ன, உனக்குலாம் என்ன மரியாதை நாங்கள் தரணும்? பார்த்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எங்கே வரணும் பார்த்துக்குறோம்.
தேர்தலில் நாங்கள் பார்க்குறோம், நேராக ஈரோடு தேர்தலில் சீமானை நேருக்கு நேராக எதிர்கொள்கிறோம். சீமான் முடிஞ்சா பார்ப்போம். இத்தனை வருடம் வழிகாட்டின்னு சொன்னாரு, இன்னைக்கு திடீர்னு இப்படி பேசுறாரு. காசு கொடுத்து இத்தனை வருடமாக சீமான்ங்கிற பேரை அதிகமாக உச்சரித்து இத்தனை வன்மையாக பேசியதில்லை. என்ன கான்ட்ரவர்சி இதில் இவ்வளவு தீவிரமான? இவ்வளவு நாளுங்க இந்த ஆளுக்கு இதை புத்தி வரும்னு நினைச்சோம், திருந்துவாருன்னு நினைச்சோம். அப்படிலாம் எதுவும் பண்ணல. என்ன பண்ணாருன்னா இப்ப பிஜேபியோட கைகோர்த்துட்டு ஈரோடு இடைத்தேர்தலுக்காக பெரியாருக்கு எதிராக பேசுறாரு. அப்ப இதுக்கு பின்னாடியும் பிஜேபியோட கைகோர்க்கிற போது பிஜேபி பெரியார் சிலையை உடைக்கிறான்னு சொன்ன பொழுது திருச்சியில 30,000க்கும் அதிகமான பேர் கருஞ்சட்டப்பட ஒன்று கூடணும். இன்றைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தும் பொழுது அதே பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பா இங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அரசியல். கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் நிற்கிறோம். இனி பெரியாரையோ பிரபாகரனையோ இழிவுபடுத்திட்டுலாம் சீமானால் அரசியல் பண்ண முடியாது. பிரபாகரனை இழிவு செய்ததற்காக அன்றைய கண்டித்திருக்க வேண்டும். நாங்கள் பண்ண தப்பு தான், அன்னைக்கு விட்டு பார்த்துட்டோம், இப்போ வைக்கிறோம், பார்க்குறோம். இப்போதான் அவரை பற்றின எல்லா உண்மையும் வெளியில் வருது இல்லை. சீமானை போல ஒரு மண்குதிரையை நம்பி இளைஞர்களை உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இதே மாதிரி தான் ஐபிஎல் போராட்டம் காவிரிக்கு உரிமைக்காக போராட்டம் நடத்தின பொழுது கட்சிக்காரனை தூண்டி விட்டு போலீஸ்காரன் அடித்தாங்க. அந்த பையன் போய் போலீஸ்காரன் அடித்தான். அடித்ததுக்கு பின்னாடி அவனை ரிமாண்ட் பண்ண உடனே என் கட்சிக்காரன் கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். இவரை விட தமிழ்நாட்டினுடைய சாவர்கராக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறது, உடனே கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய எச் ராஜாவினுடைய மறு வடிவம் தான் சீமான், வேற ஒன்றும் கிடையாது. சார், இறுதியாக ஒரு கேள்வி. ஜான் பாண்டியன் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் நடந்த கான்ட்ரவர்சியில் எல்லாருமே சீமானுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், எல்லாருமே சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கல. பாஜக தரப்புல இருந்து ஆதரவு வந்தது. முதல் முறையாக ஜான் பாண்டியன் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதற்கு ஆதரவாக சீமான் வந்து பேசியிருந்ததை பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் பெருந்தரப்பான அரசியலை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லாம் பெரியாரை ஆதரித்து நிற்கிறார்கள். அதுதான் செய்தி. அது வேற ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணாரு? அதிமுக எதிராக பேசியிருக்கிறார். ஜெயலலிதா பேரை பற்றி என்ன பேசினாரு? 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறாள் என்று மெரினாவில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தை அப்படிதான் பேசினார். திராவிட கல்லறைன்னு பேசினார். மெரினாவில் அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம், ஜெயலலிதா நினைவிடத்தை அப்படிதான் பேசினார். அதிமுக காரங்க கைகட்டி வேடிக்கை பார்ப்பதை போல நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். என்ன ஜெயலலிதா அம்மையார் வந்து ஈழத்துக்காக தீர்மானம் கொண்டு வந்தாரு. அந்த அம்மா இறந்த உடனே என்ன பேசினாரு? 2 ஆம்பளைங்களோட ஒரு பொம்பளை படுத்துன்னு பேசுறாரு. இவ்வளவு இழிவா பேசக்கூடிய ஒரு நபர், இவரை பார்த்துட்டு எப்படிங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? எல்லாரையுமே கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு நபரை நிச்சயமாக அரசியல் நேருக்கு நேரம் நாங்கள் எதிர்கொள்றோம். சீமான் சொல்றேன், சீமான் எங்களை எதிர்த்து பண்றதா 4 குறிச்சி நேரம் குறிச்சி வாங்க, இடம் குறிச்சி வாங்க, எதிர்கொள்றோம். பெரியாரை தொடர்ச்சியாக இழிவுபடுத்துகிற சீமானை கண்டித்து நாடு முழுவதும் இன்றைக்கு கருப்பர் கூட்டம் திரண்டிருக்கிறார்கள். பெரியார் உண்மையிலே சீமான் தமிழ் தேசிய அரசியலை வலியுறுத்துவதென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதி முறையாக வழங்கப்படுவதில்லை. ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டால் நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று அங்கிருந்து ஒருவன் மிரட்டுகிறான். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கிற உரிமையை, மாநில உரிமையை மறுக்கிறான். பல்கலைக்கழகத்தினுடைய நிலம் என்னுடையது, கட்டடம் என்னுடையது, மின்சாரம் என்னுடையது, தண்ணீர் என்னுடையது, படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகை என்னுடையது. ஆனால் துணைவேந்தரை மட்டும் நீங்கள் நியமிக்க கூடாது என்று சொல்லுகிற ஒன்றிய அரசு, பல்வேறு விதமான நாசகார திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிற ஒன்றிய அரசு, பட்ஜெட்டில் முறையாக நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டிலே கூட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான போதுமான நிதி வழங்கல. சென்னையிலுடைய ரயில்வே திட்டத்திற்கு ₹1 கூட கொடுக்கல. இவையெல்லாம் எதிர்த்து பேசியிருந்தால் தமிழருடைய நலனில் சீமானுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொல்லலாம். மாறாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை திராவிட மாடல் அரசு கொண்டு வந்து பட்டியல் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரை கோயில் கருவறைக்குள் நுழை வைத்த அரசு திமுக அரசு. பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்தவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர். பெண்களுக்கான கல்வியை ஊக்குவித்தவர்கள், பெண்களுடைய விதவை திருமணத்தை ஆதரித்தவர்கள். இதையெல்லாம் மறைத்துவிட்டு பெரியாரை ஏதோ பெண் புத்தனை போல சித்தரித்து காட்டுவது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் தந்திரங்களில் இதுவும் ஒன்று. நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறவர்களெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறோம். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? பெரியாரை, அம்பேத்கரை, மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் மக்களை நேசிப்பவர்கள். சீமான் பக்கம் யார் இருக்கிறார்? குருமூர்த்தி இருக்கிறார். குருமூர்த்தி யாருடைய பிரதிநிதி என்பது அனைவருக்குமே தெரியும். உண்மையே தமிழ் தேசிய அரசியலை வைத்திருந்தால் இந்திய தேசியத்தை சீமான் படைப்பது தமிழ்நாடு, தனித்தமிழ்நாடு, தமிழ் தேசிய அரசியல். குருமூர்த்தி சொல்வது அகண்ட பாரதம். தனித்தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நினைக்கிற ஒரு நபருக்கு அகண்ட பாரதம் உருவாக வேண்டும் என்று நினைக்கிற நபர்தான் முதல் எதிரியாக இருக்க வேண்டும். மாறாக மாநில உரிமையை பேசுகிற திராவிட மாடல் அரசை கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது என்பது தொடர்ச்சியாக செய்து வருவதற்கு காரணம்
2024 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் திராவிட மாடல் அரசினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பல்வேறு கருத்தாக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று RSS நினைக்கிறது. அதன் செயல் திட்டங்களை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் இந்த நேரத்தில் சீமானை கேட்டுக்கொள்வது, மன்னிப்பு கேளுங்கள், தவறாக சொல்லிவிட்டோம், மன்னிப்பு கேளுங்கள். அருந்ததியர்களை வந்தேறிகள் என்று சொன்னோம், மன்னிப்பு கேள். அருந்ததியர்களுக்கு கொடுக்க அந்த 3% இடஒதுக்கீடு தவறானது என்று சொல்றாரு, மன்னிப்பு கேட்கணும். அதையெல்லாம் மன்னிப்பு கேட்ட விட்டுறலாம். ஜனநாயகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் பெரியார் தொண்டர்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குது. கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது. ஏறக்குறைய 35,000 வாக்காளர் அருந்ததியர் மக்கள் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். சீமான் மன்னிப்பு கேட்காவிட்டால் அந்த 35,000 வாக்குகளில் ஒரு வாக்கு கூட சீமானுக்கு விழுகாது. எந்த அருந்ததியர் பகுதிக்குள்ளும் சீமானை நுழைய விடமாட்டோம். பெரியார் சொன்ன கருத்துக்களை அவங்களாலேயே வெளில சொல்லி இன்னைக்கு ஓட்டு கேட்க முடியாது திமுக போன்ற இயக்கங்களால அப்படின்றாங்க. நாங்க இருக்கோமே, திமுக வந்து பெரியார் சொன்ன கருத்துக்களை சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க அரசியல் கட்சி, அவங்க சொல்லணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் இயக்கங்கள் அமைப்புகளா நாங்கள் இருக்கிறோம். உங்களாலேயே வெளில சொல்ல முடியாது. ஏன் நான் சொல்ல முடியாது? நான் சொல்றேங்க, வாங்க மேடை போட்டு நான் சொல்றேன். என்ன அப்படி தப்பா சொல்லிட்டாரு? என்ன தப்பா சொல்லிட்டாரு? உன்னை அடிமையை படுத்துற தாலி யாரு தெரியும் சொன்ன. ஆமா சொன்னாரு. எத்தனை ஆண்கள் தாலியோட சுத்துறீங்க? எத்தனை ஆண்கள் வந்து காலில் வந்து மெட்டி போட்டுட்டு சுத்துறீங்க? எத்தனை ஆண்கள் வந்து குழந்தைகளை பராமரிக்கிறீங்க? எத்தனை பேர் பேம்பர்ஸ் போட தெரியும் குழந்தைக்கு? எல்லாத்தையும் பெண்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் ஆண் குழந்தை வளர்ப்பு வீட்டு வேலை செய்யறதுன்னு வந்தா பெண்கள் தான் பண்றாங்க. ஆனா வெளியில போய் சமைக்கிறதோ செஃப்பா இருக்கிறதோ சம்பாதிக்கிறதோ எல்லாம் ஆண்கள் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ எடுப்போம். எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் எடுப்பேன். அது அந்த காலத்துல பெரியார் காலத்துல ஒரு கருப்பை எடுக்க சொன்னாருங்க. இன்னைக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நான் வேணா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், இல்லை என் புருஷனை ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்றேன், போதுமே. எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டுருச்சுல. சீமான் தான் நவீனமயமாக்கப்படணும். அவரை பண்ணிடல இன்னும் கொஞ்ச நாள் அது தெளிவா நவீனமயமாக்கி. ஏன்னா சீமான் அவங்களோட கள்ள குழந்தை தானே. அவங்க பெத்தெடுத்த குழந்தை எனக்கு அவர் வெளியே வந்து பேசுறாரு. வேற வழி இல்லை, குழந்தைய ஒரு தாய் பாதுகாக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை அவங்க தெளிவாக பண்றாங்க. பிஜேபியால நேரடியாக கால் ஊன முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு தூப்புச்சீட்டிங்க கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அதுக்கு ஒன்று தொக்க ஒரு குடிகார பையன் மாட்டிக்கிட்டான். அந்த பையனுக்கு வந்து நல்லா குடியை ஊற்றி கொடுத்து அவனை வச்சு இங்கே அரசியல் பண்ணலாம் அப்படின்றது. கட்டாயமா சீமானுக்கு எதிராக நாங்களாம் பிரச்சாரம் பண்ண மாட்டோங்க. சாரி, கட்டாயமான வேற சொல்லிட்டேன். சீமானுக்கு எதிராக கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ண மாட்டேன். இங்கே இருக்க மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. சீமானுக்கு டெபாசிட்டே வாங்க முடியாதுங்க. கட்டாயமாக கிடைக்காது. அவன் வந்து இவனை ஒரு துருப்பிச்சிட்டு தான் பயன்படுத்துவானே ஒழிய அவனோட இதுவை இவனை கொண்டு போய் நிறுத்தவே மாட்டான். இவனை யூஸ் பண்ணிப்பான். அது பாஜக ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. 26 ரொம்ப தெளிவாக சீமானுக்கு அந்த ஆள் ஏற்கனவே சொன்னா டெபாசிட் வாங்கினா கட்சி கலைச்சிடறேன். ஆனால் கலைக்க மாட்டான். இருந்தாலும் சொல்கிறேன், சீமானுக்கு தக்க பதிலடியே மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது இப்போ இந்த போராட்டமானது எதுக்காக அவரோட அலுவலகத்தை சூஸ் பண்ணாம அவர் இல்லத்தை வந்து ஒப்பிக்கிறது காரணம்? அலுவலகத்தை மூடிட்டு வந்துருவாரு இல்லை வீட்டுக்கு. வீட்டில் தான் இருக்காரு. அவரு வீட்டில் தான் இருக்காரு. பாண்டிச்சேரி போயிட்டாரு. முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு பாண்டிச்சேரி போயிட்டாரு. பெரியாரை பத்தி ஃபர்ஸ்ட் அவதூறு பேசினப்போ ஒரு பாண்டிச்சேரி போயிட்டார். இப்பெல்லாம் போல இப்போ காவல்துறையை மதிக்காத ஒரு நபர் இன்னைக்கு மட்டும் காவல்துறை சொன்னதை கேட்டுட்டு பாதுகாப்போட உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா சமூக நீதிக்காகவும் சமநீதிக்காகவும் தொடர்ந்து போராடிய ஒரு தலைவர் பெரியார். அப்படிப்பட்ட நபரை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் படித்த அறிவாளிகள்ங்க. அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மக்கள்கிட்ட பெரியாரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவர் பார்த்துருந்தாருன்னா கட்டாயமா அவர் ஒரிஜிட்டாவது இன்னைக்கு ஜெயிச்சு ஒருவேளை உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அவருக்கு.